வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நிறைய பேருடைய சஞ்சலம் எப்படி தேவன் நீக்கி இருக்கிறார். நீங்காத சஞ்சலம், அநேக ஆண்டுகளின் சஞ்சலம், வருத்தமான சஞ்சலம், வருத்தமான தவிப்பெல்லாம் போயிருக்கு. வேதத்திலே பலரை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், அதற்கு முன்பதாக இன்னொரு முறை ரெடியா இருங்க. உங்க சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்ட உடனே தேவனுடைய சேனை இறங்கி அந்த வார்த்தையை செயல்படுத்த தீவிரமா இருப்பார்கள். அந்த ஆங்கிலத்தில் அற்புதமா வரும், they rush on the city, they run on the walls. ஆமென். அப்படின்னு எதுக்குன்னா, தூதர்கள் ஓடி வருவார்கள் பட்டணத்துக்குள்ளாக, மதில்களுக்கு மேலாக, உங்கள் எல்லைகளுக்குள்ளாக அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்கு. தேவனுடைய வார்த்தை வந்துட்டாலே தூதர்கள் சாரசாரமாக இறங்குவார்கள். because they want to fulfill the word of God. hallelujah. ஹை கமாண்டில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்ததென்றால் உடனே திரளான அந்த சேனை, தேவ சேனை இறங்கி வந்துடும். கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இது யாரை பற்றி பேசுகிறது என்று உங்களுக்கு தெரியும். எல்கனாவுக்கு மனைவி பெனினாள் என்றும் அன்னாள் என்றும் இருவரும் இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளை இருக்கிறது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. ஆமென். சொல்லுங்க. பெனினாளுக்கு பிள்ளை இருக்கு, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. எவ்வளோ ஒரு டஃப் சிச்சுவேஷன் பாருங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வீடு, ஒருத்தங்களுக்கு பிள்ளை இல்லை, ஒருத்தங்களுக்கு பிள்ளை இருக்கு. கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கு. அந்த வீட்டில் இருந்து பாருங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஹை பிரஷர் ஜோன் தான் அந்த வீடு. ஆனா இங்க கவனிங்க, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். சொல்லுங்க. இந்த பெண்ணினால் குழந்தை பெற்றவள் அமைதியா இருக்கலாம்ல, அண்ணாளுக்கு தான் பிள்ளை இல்லையே, பேசாம இருக்கலாம்ல. ஆனால் இந்த பெண்ணினால் அந்த அண்ணாளை வேதனைப்படுத்துவாள், மனமடிவாள். அதாவது மனமடிய செய்வாள். வேதனைப்படுத்துவது, துக்கப்படுத்துவது, காயப்படுத்துவது, கஷ்டப்படுத்துவது, துன்பப்படுத்துவது, இது இந்த பெண்ணினாளுடைய ஒரு பழக்கமாக இருந்து வருகிறது. அப்பொழுது பாருங்க, அவள் யாரு? அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே, நீ ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு அவர் சொல்லிடுவார். ஆனா அவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். அவர் சொல்லிடுவார், 10 பிள்ளைக்கு நான் சமம் அல்லவா. ஆனா அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க, அப்படிதான் நான் இருக்கிறேன், ஆனா சிச்சுவேஷன் அப்படி இல்லையே. பெண்ணினால் என்ன நிம்மதியா விடாம இருக்கிறாள், எப்ப பார்த்தாலும் என்ன மனமடிய பண்றாள், என்னை வேதனை பண்றாள், என்னை கஷ்டப்படுத்துறாள். வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம ஆலயத்துக்கு போறோம். அந்த ஒரு முறை என்னை துக்கப்படுத்துறாள், அந்த ஒரு முறை என்னை வேதனைப்படுத்துறாள். ஒரு வாட்டி சர்ச்சுக்கே நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரோம். அந்த டைம்ல கூட போயிட்டு, உனக்கு பிள்ளை இல்லாதவ நீ மலடு, நீ எங்களுக்கு பாரு பிள்ளை இருக்குன்னு சொல்லி வேதனைப்படுத்துகிறாளே. நீ சொல்லிட்டு போற 10 பிள்ளைக்கு நான் சமம், ஆனா அவங்களுக்கு எனக்கு அப்படி இல்லையே. ஆமென். பாருங்க. 9, அவர் என்ன சொன்னாலும் அவங்க மனசு கன்சோல் ஆகல. சொல்லுங்க. அண்ணாளுடைய மனசு சமாதானம் அடையல. ஏன்னா அண்ணாளுக்கு அந்த வார்த்தை வந்துட்டு ஒரு வெறும் வார்த்தையா தான் இருக்கு, ஆறுதலா கிடையாது. புரியுதுங்களா? பாருங்க. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ரொம்ப ஒரு ஷேம்ஃபுல்லா இருக்கு அவளுக்கு. ஆமென். அதாவது வீட்டில் கூட சமாளிச்சிடலாம், வெளியே போறப்போ பெண்ணினால் குழந்தையோடு போறா, இவ குழந்தை இல்லாம போறா, இவர் அவ வேதனைப்படுத்துறா, அட்ஜஸ்டிங் டைப்னா பரவாயில்ல, குத்தி காட்டுறான், கஷ்டப்படுத்துறான். அதனால அவளால் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்க. பொதுவாக அதுதான் பிரச்சனை. பாருங்க, அவன் ஒருத்தன் பிரச்சனையில் இருக்கிறப்போ, ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவனே அதை ஓவர் கம் பண்ணுவான். ஆனா சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவனை குத்துறது, அவனுக்கிட்ட போய் ஏதாவது பேசுறது, அவனை காயப்படுத்துறது, என்ன உங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் இல்லையா, ஏதோ ஒன்று இப்படி பேசி வேதனைப்படுத்துவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு?
அதனால அவ மனம் கசந்து அழுகிறாள். ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போறப்ப நியூ இயர்க்கு மட்டும்தான் நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்க அழுவீங்களா? நியூ இயருக்கு ஒரு நாள் தான் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமாக வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நல்லா புசித்து கீசிட்டு சாப்பிட்டு நல்லா கொண்டாட்டமான செலிப்ரேஷன் மோடில் தானே வருவீங்க. மனம் கசந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு மனுஷி அங்கே அழுது கொண்டு இருக்கிறாள்னா எவ்வளவு அளவுக்கு அதிகமான ஒரு துக்கம் இருக்கும், எவ்வளவு அளவுக்கு அதிகமான ஒரு சஞ்சலம் இருக்கும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியானை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டு, ஆமென், நேரா 17ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். ஏலி பார்த்து சொல்றாரு, அன்னாள் சொல்லுகிறாள், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறேன், மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறேன். அதற்கு ஏலி சொல்றாரு, ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். நீ இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தராகிய தேவனிடத்திலே கேட்டபடி உனக்கு அவர் பதில் கொடுப்பாராக. சமாதானத்துடனே போ. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், சமாதானத்துடனே போ, நீங்கள் கர்த்தரிடத்திலே கேட்ட விண்ணப்பத்தின்படி உங்களுக்கு செய்வாராக. Whatever you asked of God, He shall do unto you. Therefore depart, go in peace என்று சொல்லுகிறார். ஆமென். அப்படி என்றால் என்ன? ஆண் பிள்ளையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அடுத்த ஆண்டு அங்கே நாம் பார்க்கிறோம், அன்னாளுக்கு பிள்ளை பிறந்தது. அவளுடைய சஞ்சலமும் அவளுடைய தவிப்பும் அவளுடைய அவமானமும் அவளுடைய நிந்தையும் அவளுடைய வேதனையும் அவளை விட்டு விலகினது. நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலே வந்த ஒவ்வொரு மனிதனுக்கு இப்படிதான் நடக்கும். யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறார்களோ, தேவனிடத்திலே தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒத்தாசை செய்யுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யணும், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப துயரமா இருக்கு, துக்கமா சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவள் சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்கு பிள்ளைய கொடுங்க, பிள்ளைய திருப்பி உங்களுக்கே கொடுத்துடுறேன். ஹலோ, பிள்ளை இல்லாம ரொம்ப வேதனை போடுறேன், பிள்ளை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன், பிள்ளைய கொடுங்க, திருப்பி உங்களுக்கே கொடுத்துடுறேன். சண்டே சர்ச்சை கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிட்டு போ, அந்த கொடுக்கறது இல்லை, மொத்தமாவே கொடுத்துடுறேன். நம்ம ஆளுங்க கொடுக்கறதுனா சண்டே கூட்டிட்டு வந்து திருப்பி கூட்டு போயிடுவாங்க. ஆமென். ஒரு 2 ஊழியம் செய்ய வச்சுட்டு கூட்டு போயிட்டு நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னுவாங்க. அந்த கொடுக்கறது இல்லை. அவங்க சொன்னாங்க, மண்டே டு சண்டே நீங்களே வச்சுக்கோங்க, மொத்தமா என் மகனை நீங்களே சுதந்திரிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே, நான் என் மகனை உங்களுக்கே கொடுத்துடுறேன் என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், என் கர்த்தர் சஞ்சலத்தை தவிப்பை நீக்குகிறவர். யாரும் துக்கத்தில் அவமானத்தில் இருக்கிறது என் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. என் ஆண்டவருக்கு தெரியும், ஒருத்தங்களுக்கு பிள்ளை இருக்கு, இன்னொருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஒருத்தங்கள் அதை குத்தி காட்டுறாங்கன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும். இப்படி ஒவ்வொரு முறை மலடியா போயிட்டு வருது, அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும். அப்ப அதுல எவ்வளவு கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிள்ளையை கொடுப்பேன். சொல்லுங்க, நான் பிள்ளையை கொடுப்பேன், நான் உன் சஞ்சலத்தை உன் தவிப்பை நீக்கி போடுவேன்.